இந்த இழவு வீட்டிலையும் அரசியல் பண்ணுற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அது வைகோவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களின் மீதான தாக்குதலாக இது மாறிவிடக் கூடாது என்று திரும்ப சொல்லியிருக்கிறாரு. இது என்ன ஈன புத்தின்றேன் அப்படின்ற இருந்தாலும் இது என்ன ஈன புத்தி? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு, நீ நடத்தணும்னு சொல்றியா? அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சதுல இருந்து பல விஷயங்களும் ஒரு ஆணாதிக்க உணர்வை தூண்டுவதாக, போரில் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்காக நாங்கள் இதை நடத்துகிறோம். அப்ப மற்றவர்கள்லாம் பாதிக்கப்படலையா? குங்குமம்ன்றது ஒரு இந்து மதத்தினுடைய குறியீடு தானே. இறந்தவங்கலாம் இந்து தானே? இல்லையே, அதுல இஸ்லாமியர்களும் இறந்துருக்கிறாங்கல்ல. இதுக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சுட்டாங்க. பூஞ்ச் பகுதியில் சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்தை மீறி அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அங்க இறந்தவர்கள் எல்லாம் இந்துக்களா? அங்க இஸ்லாமியர்கள் இறந்திருக்கிறாங்கல்ல. அப்ப அந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? ஆபரேஷன் படுதான் பேர் வைக்க போறீங்களா? ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தின சிந்தூர் தாக்குதல் குறித்து ஒரு விளக்கத்தை அனைத்து கட்சிகளுக்கும் கொடுக்கறதுக்காக ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியத்துவமான கூட்டமாக அது பார்க்கப்படுது. அதில் ஒன்றிய அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட விளக்கமும் எதிர்கட்சிகள் இல்லை மற்ற கட்சிகள் எல்லாம் அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கறதாகவும் பேசியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அனைத்து கட்சி கூட்டம் இன்றைக்கு கூட்டப்பட்டது முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிடங்கள் பேசப்பட்டிருக்கு. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே அதில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக நாங்கள் என்ன ப்ரீஃபிங் கொடுத்தோம் அப்படின்றத அவங்க கொடுக்கல. இப்போ உதாரணத்திற்கு இப்போ தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ ஒரு விவகாரத்தில் நடத்துகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக லைவ் இருக்கும். பல்வேறு சேனல்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் உள்ளே இருப்பாங்க, அதெல்லாம் கவர் பண்ணி போடுவாங்க. இது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. கேட்டால் பாதுகாப்பு காரணமாக ரொம்ப க்ளோஸ்டாக நடத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் என்ன ப்ரீஃபிங் அப்படின்றத எதிர்கட்சி தலைவர்கள் உள்ளே கலந்துக்கிட்டவங்க வெளியே பேசுகிறதுல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் டிஆர் பாலு கொஞ்சம் விரிவாக பதிவு செய்திருந்தார். கிட்டத்தட்ட 2001 இது போன்ற எல்லை தாண்டிய தீவிரவாதம் அப்படின்ற பெயரில் நடத்தப்படுகின்ற விஷயங்கள் குறித்து அதில் பேசப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 2001 அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடங்கி இப்போது பகல்காம் வரைக்கும் ஒரு பெரிய பட்டியல் அவர் வாசித்தார். அதெல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு கையிலே நோட்ஸ் வச்சுருக்கிறார். அதிலிருந்து அவர் அது எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த தாக்குதல் நடந்ததற்கு அனைத்து கட்சிகளுமே முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அனைத்து கட்சிகள் அப்படின்ற பட்சத்தில் பாஜக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டிற்கு காங்கிரஸ், திமுக மற்றும் இடதுசாரிகள் சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட அத்தனை பேருமே, நேற்று சிபிஎம் பொலிட் பியூரோவிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதுலேயும் நம்ம பார்க்கும் பொழுது இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்றத அவங்க நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இதற்கு முழுமையான ஆதரவு. ஏன்னா நாங்கள் தான் இந்த அட்டாக்கை நடத்துறதுக்கே எல்லா கட்சியிலும் சேர்ந்து தான் நாங்கள் ஒத்துழைப்பே கொடுத்தோம் அப்படின்றது தான் சிபிஎம்மும் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதில் டிஆர் பாலு இன்றைக்கு கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் இந்த விஷயங்களை அரசு கையாள வேண்டும் அப்படின்றத இதை எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு விஷயத்தை திரும்ப கோடிட்டு பேசுகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா எல்லையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பொறுத்தவரையில் இப்போ வரைக்கும் வெளிப்படைத்தன்மையாக எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. நேற்று அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒன்று நடத்தியதாகவும் அந்த நடத்தினதில் 9 இடங்களை தாக்குனதாகவும் அந்த 9 இடங்கள் என்னென்ன இடங்கள்ன்ற சேட்டலைட் இமேஜஸை வச்சும் இந்திய விமானப்படையை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி 2 பேரை கூப்பிட்டு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருந்தாங்க. அது ஒன்று தான் வெளிப்படையாக இந்திய அரசாங்கம் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரே அறிவிப்பு. மற்றபடி வேறு எந்த அறிவிப்புகளும் இல்லை. என்னென்ன சந்தேகங்கள் எல்லாம் இப்போ கிளப்பப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த ரஃபேல் விமானம், அதாவது முதலாக நாம் வாங்கிய அந்த ரஃபேல் விமானம் பாகிஸ்தானுக்கு எல்லை தாண்டி அனுப்பப்பட்டதாகவும் அதை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் கிளைம் பண்ணுது. அதை CNN போன்ற சர்வதேச பத்திரிகைகளும் உறுதிப்படுத்துகிறாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டியிருக்கிறாங்க. அந்த வீடியோஸ் தான் இப்போ வெளியே வந்திருக்குது, அதை நம்ம பார்த்துருக்குறோம். இந்திய ராணுவத்தை பொறுத்தவரையில் அதை இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 ரஃபேல் விமானங்கள், அப்புறம் இன்னும் 2 MiG-50 அப்புறம் US-30 இந்த 2 விமானங்களையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தினதாக அவங்க அறிவிச்சிருந்தாங்க.
இன்றைக்கு புதிதாக லாகூர் உள்ளிட்ட பாகிஸ்தானுடைய முக்கியமான பிரதேசங்களில் குண்டு வெடிக்கின்ற சத்தம் கேட்டிருக்கு பலருக்கும். அது என்னன்னு பார்க்கும் பொழுது இந்திய ராணுவம் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தகவல் சொல்லுகிறது. ஆனால் இந்திய தரப்பிலிருந்து இப்போ வரைக்கும் அதை ஒத்துக்கல. அப்போ என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையில் இந்திய சமூகம் வந்து தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த குழப்பத்தில் தள்ளுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தான் ரொம்ப ஆபத்தானது. ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க அல்லது நடத்தலை அப்படின்னா அதை விரிவாக மக்கள் முன்னாடி சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நம்ம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போலவோ அல்லது உக்ரைன் ரஷ்யா போலவோ இரண்டு தரப்பிலும் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் போராட்டத்தை நடத்தி இருவரும் மோதிக்கொள்வதுன்ற அளவில் நம்ம போர் நடத்தலை. மாறாக தீவிரவாத இடங்களில் தானே தாக்குதல் நடத்தியிருக்கீங்க. போர்னு சொல்ல முடியாதுல்ல, இது போரே கிடையாது. ஒரு இடத்துல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ராணுவமும் மோதிக்கொள்வது தானே போராக இருக்க முடியும். இரண்டு ராணுவமே எங்கேஜ் ஆகணுமே, அப்படி எங்கேஜ் ஆகுது போல தெரியல. ஆனாலும் போர் நடப்பது போன்ற ஒரு மனநிலைக்கு இந்தியர்களை தள்ளுவது, அந்த மனநிலை எப்படியான ஒரு மனநிலையாக இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட் மேல் சாவனிஸ்டிக் மைண்ட் செட்டாகவும் கம்ப்ளீட் இந்து சாவனிஸ்டிக் மைண்ட் செட்டாகவும் இருக்கிறது. அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சதுலேருந்து பல விஷயங்களும் வந்து ஒரு ஆணாதிக்க உணர்வை தூண்டுவதாக, போரில் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்காக நாங்கள் இதை நடத்துகிறோம், இதெல்லாம் எவ்வளவு பழமையான ஒரு விஷயம், ரொம்ப பழமைவாதமான விஷயம் இல்லையா? விதவைகளுக்காக நாங்கள் இந்த போரை நடத்துகிறோம். அப்போ மற்றவர்கள்லாம் பாதிக்கப்படலையா? பெண்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ன்ற மாதிரி இல்லை. இது ஒரு நாட்டுக்கே பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்தாலும் ஒரு துயரமான செய்தியாக இருந்தாலுமே குறிப்பாக வந்து அந்த இறந்த 24 ஆண்களோட மனைவிகள் தானே நேரடியாக குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கான ஒரு நீதியை பெற்று தரக்கிறதுக்கான அந்த தலைப்பு வச்சிருக்கிறாங்க. இல்லையா? அதில் எல்லா பேரும் குங்குமம் வைக்கிறவங்களா? குங்குமம்ன்றது ஒரு இந்து மதத்தினுடைய குறியீடு தானே. இறந்தவங்கலாம் இந்து தானே. இல்லையே, அதில் இஸ்லாமியர்களும் இறந்துருக்கிறாங்கல்ல. அதே போல் இதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இப்போது பூஞ்சுன்ற பகுதியில் வந்து பாகிஸ்தான் இராணுவம் கிராஸ் ஃபயரில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது இந்த மாதிரியான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அடிக்கடி அந்த பகுதிகளில் நடக்கக்கூடியது தான். ஆனால் இவ்வளவு டார்கெட்டடாக மக்களை குறிவைத்து நடப்பது அப்படின்றது வந்து ரொம்ப ரேர் இன்ஸ்டன்ட்டு. அப்போ அப்படியான ஒரு சம்பவம் வந்து பூஞ்ச் பகுதியில் இன்னும் சில பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதாகவும் இந்திய ராணுவ வீரர் இறந்ததாகவும் சொல்கிறாங்க. அதில் இந்திய ராணுவ வீரர்கள் ஒருவரிலிருந்து 5 பேர் வரைக்கும்னு கணக்கு சொல்கிறாங்க. 4 நேரத்துக்கு நேரம் கணக்கு கூடிக்கிட்டே போகுது. முதல்ல ஒருத்தர்னாங்க, அப்புறம் 2 பேர், இப்போ 5 பேர் வரைக்கும் இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருப்பதா தகவல். அதே போல் பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் குழந்தைகள் எல்லாம் இறந்திருப்பதாகவெல்லாம் தகவல் வருது. அப்போ இதை பற்றி இந்திய அரசு மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் எல்லை தாண்டி அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துனீங்க, அதை வெளிப்படையாக அறிவிச்சிங்கல்ல. இந்திய நாட்டின் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா இந்திய நாட்டு குடிமக்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? மீடியா ரிப்போர்ட் தான் வருதே தவிர அவங்க ஒரே ஒரு அறிவிப்பு தான் கொடுத்தாங்க. பூஞ்ச் பகுதியில் சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்தை மீறி அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அந்த தாக்குதலில் எத்தனை பேர் பலியானார்கள், எவ்வளவு பேர் மருத்துவ வசதியில் இருக்கிறாங்க, இந்திய அரசாங்கம் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகளை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது, எதையுமே அவங்க வெளிப்படையாக சொல்லவே இல்லை. அங்கே இறந்தவர்கள் எல்லாம் இந்துக்களா? அங்கே இஸ்லாமியர்கள் இறந்துருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க? ஆப்ரேஷன் படுதான் பேர் வைக்க போகிறீங்களா? எனக்கு புரியலையே. அப்போ இதுக்கு மதவாத சாயத்தை பூசுறது இந்திய அரசாங்கம். அதை எதிர்த்து இன்றைக்கு கேள்வியை நம்ம முன் வச்சாங்க அப்படின்னா, அதை விமர்சித்தாங்க அப்படின்னா, அதை ஈன பூத்தின்றது, அதை ஏதோ இவர்கள் தான் உலக அறிவாளிகள் போல பிஹேவ் பண்ணுறது. இதில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து பாருங்கள். ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இராணுவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நடந்துக்கணும் அப்படின்றதையும், அப்பாவி மக்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத அளவுலையும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வற்புறுத்துறாங்க. இப்போ இதை வந்து அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான நபர்கள் வந்து என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, மீடியாவில் அது என்னவா மாறுது அப்படின்னா, மீடியாவில் இவர் வந்து ஒரு 2 பிஜேபி காரங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு, 2 பேரை வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அதில் ஒருத்தர் காங்கிரஸ்காரர். இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் சொல்ல எல்லாத்தையும் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மாதரம்னு ஒரு விவாத நிகழ்ச்சியில், டிபேட்டில், லைவ் டிபேட்டில் பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே வந்தே ராஜீவ் தேசாய் won't say it. கத்தி முடிக்கும் போது காங்கிரஸ்காரரோ அல்லது மற்றவங்களோ வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா, நீயே அமைதியாக இருக்க, நீ வந்தே மாதரம் சொல்ல மாட்டியா, நீ பாரத் மாதா கி சொல்ல மாட்டியா, நீ இந்தியா வாழ்க சொல்ல மாட்டியா அப்படின்ற கேள்விகள், இதுதான் ஆபத்தான போக்கு. பாரத் மாதா கி ஜேவும் வந்தே மாதரமும் சொன்னாதான்
நாம் வந்து இந்தியர்னு நிரூபிப்போம், இல்லைன்னா நீங்கள் இந்தியர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான உளவியல் ரீதியான தாக்குதல்? இன்னைக்கு அதை ஹெச் ராஜா ட்வீட் பண்ணுறாரு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இவரை போல நடந்து கொள்ள வேண்டும். யாரை போல? அர்னாப் கோஸ்வாமியை போல நடந்து கொள்ளணுமா? யாரெல்லாம் பாரத் மாதா கீ சொல்லலையோ அவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கணுமா? இது என்னன்னா ரோட்டில் இதெல்லாம் நடக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. எப்படி வந்து பசு பாதுகாப்புன்ற பேரில் இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ரோட்டில் போகிற இஸ்லாமிய சிறுவர்களை கட்டி வச்சு அடித்து கொலை செய்து கொண்டிருந்தார்களோ அதே போல் பாரத் மாதா கி ஜெய் சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களை, அப்பாவி மக்களை சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தி அவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு, குண்டர்களை ஏவுவதற்கான வேலையாக இதை செய்கிறார்களான்ற சந்தேகம் அதுல இருந்து தான் வரல. அர்னாப் வந்து அந்த நிகழ்ச்சியில் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லும்போது அவர் காங்கிரஸ் பிரமுகருக்கு அதை சொல்லக்கூடாதுன்ற நெருடல் ஏன் வந்தது? இவர் ஏன் அதை வந்து வலிஞ்சு அதை சொல்லணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறாரு? அவரை சொல்லாததுனால அவர் இந்தியாவுக்கு எதிரானது போல காட்டுறதுக்கு என்ன அவசியம்? இதெல்லாம் நடக்குது. முதல்ல இந்த பாரத் மாதா கி ஜெயும் வந்தே மாதரமும் எதற்கான முழக்கங்கள் அப்படின்னா சுதந்திரத்திற்கான முழக்கங்களாக உருவாக்கப்பட்டவை. அதை அந்த வரலாற்று பின்னணியோடு தான் நம்ம பார்க்கணும். இந்த சுதந்திரத்திற்கானது அப்படின்னும் பொழுது எந்த சுதந்திரத்திற்கானது? அப்போ பிரிட்டிஷ் இருந்தாங்க, பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினார்கள். இது மேம்போக்காக நாம் புரிந்து கொண்டது. ஆனால் உள்ளூரே என்னவாக இருந்தது? திலகர் போன்ற நபர்கள் எல்லாம் என்னவாக இருந்தார்கள் அப்படின்னா தங்களுடைய பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு சக்தி இருக்கிறது, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரணங்களில் இதை பேசுகிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு விடுதலை என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இதெல்லாம் இன்றைக்கு யாரிடமிருந்து விடுதலைக்காக நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம்? இந்தியா தான் வலுவாக இருக்கிறதுல 9 தீவிரவாத முகாம்களை அழிச்சாச்சுல்ல, இப்போ என்னத்துக்கு அந்த முழக்கம்னு நான் கேட்குறேன். அந்த முழக்கத்தை நீ போட்டுக்கப்பா, நானும் போடுவேன். ஆனால் நீ சொல்லி நான் போடணும்னு என்ன கட்டாயம்? அந்த முழக்கத்தை போடுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் உரிமை இருக்கிறது. அந்த முழக்கத்தை யார் வேண்டுமானாலும் இந்தியா வாழ்க என்ற முழக்கத்தை எப்போது வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நான் சொல்லும்போது நீ செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லும்போது நான் ஏன் செய்யணும் அதை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஒருத்தர் கட்டாயத்தின் பேரில் நான் ஏன் வந்தே மாதரம் சொல்லணும்? ஒருத்தருடைய கட்டாயத்தின் பேரில் நான் ஏன் ஜெய்கின்னு சொல்லணும்? என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் அதை சொல்லுவேன், நீ சொல்றதுக்காக நான் அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது அந்த மனிதருடைய சுதந்திரம் சார்ந்தது, இந்தியா வழங்கி இருக்கக்கூடிய உரிமை சார்ந்தது. அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை இல்லையா? இதை சொல்லலை அப்படின்னா அவர் இந்தியர் இல்லைன்னு அர்த்தமா? சரி, அப்போ வாய் பேச முடியாத ஒருத்தர் இருக்கிறார், அவர் இந்தியரே கிடையாதா? தன்னுடைய வாழ்நாளில் அவர் இந்தியரே கிடையாதா? தேசிய கீதத்துக்கு எந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க, காலில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு எழுந்து நிற்க முடியாதவங்க வந்து இந்தியர்களே கிடையாதா? அப்போ வாயை திறந்து பாரத் மாதா கி ஜெயும் ஜெய்ஹிந்தும் சொன்னா தான் இந்தியர் அப்படின்னா, வாயை திறக்க முடியாத, வாயால் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இந்திய நாட்டிற்கு எதிரானவர்களா? அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இல்லை, அதுக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த வார்த்தையை சொல்லணுமா? இப்போ தமிழர்களுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. வந்தே மாதரம்னா என்ன நமக்கு தெரியுமா? தெரியாது. பாரத் மாதா கி ஜெயனா ஜெயினா வாழ்கன்ற முழக்கம், பாரத மாதா வாழ்க, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேம்போக்கா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். உள்ளபடியே அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அப்போ நான் ஏன் அர்த்தம் இல்லாத ஒரு முழக்கத்தை போடணும்? பாரத இந்திய நாடு வாழ்க நான் சொல்லுவேன், அது எனக்கு தோணும் போது நான் சொல்லுவேன். நான் இந்தியா நல்லபடியாக முன்னேறி இருக்கிறதுன்னு நினைக்கும் போது நான் சொல்லுவேன். நான் எப்போ பாரத மாதா கி ஜெய் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்புகள் எல்லாம் உடைந்து இந்தியர்கள் அனைவரும் சமத்துவவாதிகளாக வாழத் தொடங்கும் பொழுது நான் பாரத மாதா கி ஜெய் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீ உருவாக்கி, அப்போ அதை நீ உருவாக்காத நீ இந்தியாவுக்கு எதிரின்னு நான் சொல்றதுல எந்த தப்பும் இல்லைல்ல. அப்போ இப்படி மாறி 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 இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு சண்டை போடுவது எதை நோக்கி நம்மை நகர்த்தும்? இந்த மாதிரியான சமூக வலைதள குழப்பங்களை உருவாக்குவது தான் இந்த சூழலில் இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சமூக வலைதள பக்கங்களையும் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொல்லுவான். இந்திய ராணுவம் இப்போ வரைக்கும் லாகூரில் நடந்த ட்ரோன் அட்டாக்கை பற்றி உறுதிப்படுத்தலை. சமூக வலைதளம் என்ன சொல்லுது? அச்சாம்பார், லாகூரில் போய் இந்திய ராணுவம் அச்சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் ஃபயர் விடுது. இது என்ன மாதிரியான மனநிலை? இது உண்மையா பொய்யா அல்லது வேறு யாரும் நடத்தினதா? பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவே இந்தியர்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு பாகிஸ்தான் ராணுவம் சொல்லுது. இந்திய ராணுவம் என்ன சொல்லுது? பாகிஸ்தானுக்கு உள்ளுக்குள்ள இருந்து தீவிரவாதிகள் இங்கே வராங்கன்னு சொல்லுது. பாகிஸ்தான் இன்னொன்று என்ன சொல்லுது? இந்தியர்கள் தான் பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாதிகள் அனுப்புறாங்கன்னு அவன் சொல்றான். அப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸுக்கு உள்ளுக்குள்ள சாமானியனை கொண்டு வந்து தலையில கட்டி அவனை இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாக்குவது என்ன மாதிரியான அரசியல் என்றால் இந்தியாவை மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் என்கின்ற அரசியல் தான். அதனால தான் திருமாவளவனும் சரி, கார்கேவும் சரி, டிஆர் பாலுவும் சரி திரும்ப திரும்ப சொல்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது இதனுடைய ஒரு துருப்பு கூட திரும்பக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் அதுதான். இல்லை, அப்படி டிஆர் பாலு அவர்களும் இல்லை திருமாவளவன் அவர்களும் ஏன் இதை சொல்லணும்? இங்கே என்ன அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது? அங்கே
பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட முகாமை தான் வந்து தாக்கியிருக்கிறாங்க. அதனால இல்லை காஷ்மீர் நடந்த தாக்குறதுனாலும் இல்லை இந்தியா நடத்த சிந்தூர் ஆப்ரேஷன்னாலும் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன பாதிப்பு வந்து அப்படியே தான் நடந்திருக்கா? 2 உதாரணம். ஒன்று, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் மைக்கை போட்டு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, போர் கூடாதுன்றாரு. ஏன் போர் கூடாதுன்னு சொல்கிற? ஆமாங்க, எங்கே போர் நடந்தால் மக்கள் 2 பக்கமும் சாவாங்க, மக்கள் சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறியா? அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவாளரா? இல்லைங்க, எங்கேயுமே மக்கள் சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீ பாகிஸ்தானா? ஒரு சின்ன பையன் போருக்கு எதிராக பேசுகிறான்னா நம்ம என்ன செய்வோம்? அவனுக்கு ஃபயர் விட்டு கொண்டாடுவோம். தமிழ்நாட்டில் அப்படி ஒருத்தன் பேசுனான்னா இப்படி இருக்குன்னுடா ஒரு பிள்ளை, போர் கூடாதுன்னு சொல்கிறான்டா, மனிதநேயத்துக்காக நிற்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை வில்லனாக்கி நாளைக்கு அந்த பையனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்குற அளவுக்கு அந்த பையனை வச்சு டிபேட் நடத்துகிறான் அந்த நாய். இப்போ இந்த வேலைகளை தானே செய்துட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. 2வது, அந்த பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஒரு நபர், கடற்படை வீரர், அவருடைய மனைவி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் தான் அங்கே பல பேரையும் ஓடி வந்து காப்பாற்றுனாங்க, அதனால் இஸ்லாமியர்களை குறிவைத்து நீங்கள் எந்த தாக்குதலையும் செய்யாதீர்கள், இஸ்லாமியர் என்பதற்காகவே அவர்களை குறிவைக்காதீர்கள், அமைதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த அமைதி சூழலை கெடுத்து விடக்கூடாது, வெறுப்பு பரவக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். தீவிரவாதிகளை தாக்குங்கள், தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுங்கள், ஆனால் அப்பாவி இஸ்லாமியர்களை பலிகடாவாக்காதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்து அதில் யார் யாரெல்லாம் முஸ்லீம்னு பார்த்து அந்த முஸ்லீம்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு எழுதுறான். அந்த முஸ்லீம்களுடைய சமூக வலைதள பக்கங்களை பூரா குறி வச்சு இவன் தாக்குதல் நடத்துறான். அப்படின்னா இந்த மதவெறி தானே நம்ம எதிர்க்கிறது. பாகிஸ்தான் தீவிரவாதியை ஒருத்தனா அந்த பொண்ணு லவ் பண்ணுதான் நல்லா இப்படி பேசுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க, பரப்புறான்ல. அப்போ பாகிஸ்தான் தீவிரவாதியை லவ் பண்ணுறதுன்ற அளவுக்கு இவன் வன்மத்தை பரப்புறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு 4 இஸ்லாமிக் ஃப்ரெண்ட் இருக்கத்தான் செய்வான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் யாரோ ஒரு இஸ்லாமியர் நண்பராகத்தான் இருக்கிறாரு. அப்போ நாம் யாரெல்லாம் முஸ்லீம்ஸை ஃபாலோ பண்ணுறோன்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் வந்து டார்கெட் பண்ணி பாருங்கள், இவங்களெல்லாம் இந்த அம்மா ஃபாலோ பண்ணுது, இவன் பூரா தீவிரவாதி, இந்த அம்மா தீவிரவாத சதி செயலில் ஈடுபட்டிருக்குது அப்படின்னு எவ்வளவு கேவலமான ஒரு பொய்யை பரப்புறான். அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவான், இந்தியா முழுக்க அமைதியை விரும்பும் வகையில் யார் பேசினாலும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கு போய் அவங்க எந்த முஸ்லீமெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் தீவிரவாதியாக மாற்றுவது. அப்போது இந்த சண்டை எல்லையில் நடக்கலை, எல்லையை தாண்டி இது நம்ம வீட்டு வரைக்கும் வந்துருச்சு, அந்த இடத்துல இருந்தானே திருமாவளவனும் டிஆர் பாலுவும் அதை பேச வேண்டியது இருக்கிறது. அதை தான் வலியுறுத்தி இன்றைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் டிஆர் பாலு பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மதத்தை குறிவைத்து தாக்குதலாக இது மாறிவிடக்கூடாது அப்படின்னு டிஆர் பாலு இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்கிறதா வெளியே வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே தான் திரும்பவும் சொல்கிறாரு. இந்த கேள்வியை கொண்டு போய் எச்ராஜாட்ட கேட்டால் எச்ராஜா என்ன சொல்கிறாரு, கேள்வியே முடியலை, திரும்ப வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களின் மீதான தாக்குதலாக இது மாறிவிடக்கூடாது என்று திரும்ப சொல்லியிருக்கிறாரே. நான் என்ன சொல்றேன், இது என்ன ஈன புத்தி? இந்த எழுவு வீட்டிலையும் அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அது வைகோவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும். இது என்ன ஈன புத்தி? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு, நீ நடத்தணும்னு சொல்றியா? அப்படி நடத்தணும்னு சொல்றேன்னா அப்ப அதை எதிர்த்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்குல்ல. பாகிஸ்தானின் பெயரால இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீ குறிவைத்து தாக்குதல் நடத்துவாய் என்றால் அதற்கு எதிராக துணிச்சலாக பேசக்கூடிய தைரியமும் திராணியும் திருமாவளவனுக்கும் டிஆர் பாலுவுக்கும் தான் இருக்குது. அப்படின்னா அவர்களின் பக்கம் தான் சமூகம் நிற்கும், உன் பக்கம் நிற்காது. அதனால அந்த வெறுப்புலையும் விரக்திலையும் என்ன வருது அப்படின்னா ஈன புத்தி அப்படின்னு வருது. எது ஈன புத்தி அப்படின்னா, சமூக வலைதளத்தில் சாமானியனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தீவிரவாதியா பார்க்கறது. இஸ்லாமியர் யாரோ ஒருத்தருக்கு பிரியாணி கொடுத்து உதவுறாருன்னா அந்த பிரியாணியில வந்து குழந்தையின்மைக்கான மருந்தை கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை பரப்புறது. இந்த மோகன்ஜி சத்ரியா மாதிரியான சில தற்குறிகள் வந்து பரப்புனாங்க இல்லையா, பஞ்சாமிர்தத்தில் அதை கலக்குறாங்க, இதை கலக்குறாங்க, அண்ணா அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, முஸ்லீம் கடையில் செவி வழியா கேட்ட செய்தி அப்படின்லாம் பேசுறான் இல்லையா. இப்படியான வதந்திகளின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவது, அதுதான் இதனுடைய பெரிய அஜெண்டாவாக நாம பார்க்க வேண்டியது இருக்கிறது. எல்லையில் நடக்கிறதுன்றது வேற, ஆனால் எல்லையில் நடப்பதை வேடிக்கை காட்டி நமக்கு இங்கே இஸ்லாமியர்களை செக்ரிகேட் பண்ணுறது, பொது நீரோட்டத்திலிருந்து அவர்களை அந்நியப்படுத்தி அவர்களை சங்கிகளுக்கு இரையாக்குவது அல்லது சாமானியர்களை அமைதியாக்குவது. இப்போ மதுரையில் போய் மீனாட்சி அம்மன் திருவிழா நடக்கும்போது யாரோ ஒருத்தன் பாயை மேலே கை வைக்க போகிறான் அப்படின்னா, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இந்துவோ அல்லது எந்த சமயத்தை சேர்ந்தவனோ டக்குன்னு தடுத்து நிறுத்துவான். எதுக்குடா பாயை தேவையில்லாமல் அடிக்கிற அப்படின்னு போய் நிறுத்துவான். இவனுடைய இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல, தேவையில்லாமல் எதுக்குடா ஒரு பாயை போய் அடிக்கிறேன்னு போய் தடுத்து நிறுத்துகிற இன்ஸ்டிங்க்ட் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டிங்க்டை தடுத்து நிறுத்தணும்.
இந்த உள்ளுணர்வை மட்டுப்படுத்தணும், அல்லது அந்த உள்ளுணர்வை அவனுக்குள்ளேயே புதைக்கணும். அப்பதான் அவன் ஐசோலேட் ஆவான், இன்னொருத்த அவனை போய் அடிக்கிறதை வேடிக்கை பார்க்குறவனா மாறுவான். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரையும் குற்றவாளிகளாக மாற்றி இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீவிரவாதிகளாக RSS காரனை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லோரையும் மாற்றுகின்ற சதி திட்டத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேசபக்தி என்கின்ற பெயரால் ஜெய்ஹிந்து சொல்லு, பாரத மாதா வாழ்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வற்புறுத்தலாம். அப்படின்னா அப்படித்தான் என்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இந்தியாவோட தாக்குதல், இந்தியாவோட நடவடிக்கை, இது எல்லா கட்சிகள் தலைவர்களும் வந்து வரவேற்று வராங்க. ஆனால் பொதுவாக பல விஷயங்கள் ஒரு ஒன்றிய அரசாங்கம் வந்து செய்யும் போது அதுக்கு விமர்சனங்கள் எல்லா தரப்புலேருந்து இருந்துட்டு தான் இருந்தது. அந்த விமர்சனங்களை சொல்கிறவங்கள ராஜா போல் சில பேர் வேணால் ஆன்டி இந்தியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக இங்கே யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு பேசுகிற அந்த ஜனநாயக இது வாய்ப்பு இருக்குதுல்ல, அதை குறைக்கும், அது கூட இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அரசியல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு போர்னு வந்துட்ட பிறகு, இல்லை நாட்டுக்கே பாதுகாப்பு பிரச்சனைன்ற வந்த பிறகு, இல்லை நாட்டில் யாரோ 2 பேர் செத்துட்டாங்கன்ற போது இதுக்குள்ளே வந்து கருத்து சொல்கிறதோ இல்லை வேற ஒன்று பேசுகிறதோ இருக்கக்கூடாதுன்ற ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான இது பிஜேபியினுடைய ட்ரோல் ஆர்மி மற்றும் பிஜேபியினுடைய எலக்டோரல் மிஷினரியின் மீது மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்திலிருந்து இது எல்லாமே வர்றதை நம்ம பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தாக்குதலினுடைய உண்மையை கேள்வி கேட்டோ அல்லது வேறு விஷயங்களை கேள்வி கேட்டோ பகிரங்கமாக ராகுல் காந்தி வந்து ரொம்ப அளந்து சில வார்த்தைகளை பேசிட்டு நகர்ந்துடுறாரு. விரிவான பேட்டிகளே கொடுக்கறதில்ல, ரொம்ப சுருக்கமாக பேசிட்டு நகர்றாரு. ஏன் அதை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, இவர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை வைத்து இவரின் மீது மொத்த பழியும் எழுதுவதற்கு சமூக வலைதளங்களில் பிஜேபியினுடைய ட்ரோல் ஆர்மியும் பிஜேபியினுடைய எலக்ட்ரல் மிஷினரியும் தயாராக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் மீது தேச துரோக வழக்கில் எப்படி ஸ்டான் சுவாமி போன்றவர்களை, ஆனந்த் தெல்டும்டே போன்றவர்களை வீட்டு சிறையில் வைத்து எதையும் பேச விடாமல் முடக்கி இருக்கிறார்களோ அது போன்ற ஒரு முடக்கு நிலைக்கு தள்ளுவதற்கு ஒரு அரசு தயாராக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்ற இடத்திலிருந்து இதை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதாக தேசிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கத்தான் செய்கிறது. அதை ஆதரிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதில் இவங்க கொடுக்குற டிஸ்க்ளைமருக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் இருக்குல்ல, அந்த எதிர்ப்பு தான் இந்தியாவினுடைய நவீன முகம், கோர முகம், ரொம்ப அருவருக்கத்தக்க வெறுப்பை தூண்டுகின்ற மோசமான ஒரு முகம். அதை தான் இன்றைக்கி நம்ம கவுண்டர் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ ராகுல் காந்தியோ அல்லது திருமாவோ அல்லது டிஆர் பாலுவோ அல்லது மற்றவர்களோ இந்த தாக்குதலில் எங்களுக்கு கனத்த சந்தேகங்கள் இருக்கிறது, எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை தாக்கக்கூடாது, அல்லது இந்தியாவில் தாக்கப்பட்ட அப்பாவிகளுக்கு எங்கே நீதி, இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குது? காஷ்மீரில் செக்யூரிட்டி குறைபாட்டின் காரணமாக ஆரம்பிக்கிறது. உள்ளே வர வேண்டியவனை தடுத்து நிறுத்தி இருந்தால், அந்த உள்ளே வந்த நபர்கள் தாக்குதல் நடத்த வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவன் வராமல் இருந்திருந்தா, அவன் வராமல் தடுக்கப்பட்டிருந்தா இந்த சிச்சுவேஷனே கிடையாதுல்ல. அப்போ அவன் வராமல் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்குது. அவன் வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து தவறியது அமித்ஷா, அவர் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் ஒருத்தர் முன்வைக்கிறார். அப்படின்னா உடனே என்னவா பிராண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள், இவர்கள் தான் பாகிஸ்தானின் சதிகாரர்கள், இவர்களின் காரணமாகத்தான் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு மொத்த நரேஷனை இவங்க பக்கம் திருப்பி விட்டுட்டு பிஜேபி ஒரு பக்கம் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது. பகல்காம் அட்டாக் அப்புறமா திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயத்த சொன்னார். இது வந்து அமித்ஷா தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும், பதவி விலகணும் அப்படின்றத சொன்னார். சொன்ன உடனே வந்து எல்லா தரப்புல இருந்தும் அவருக்கு வந்து இதுவரைக்கும் கொடூரமான விமர்சனங்கள் எல்லாமே வச்சுட்டாங்க. உமானந்தெலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவர் வாயில தான் குண்டை வைக்கணும் இப்படிலாம் பேசினாருன்னா. மாரிதாஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிற கட்சி தான் விசிகா, அவனுக்கு இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிட்டானுங்க. இதனால் வரைக்கும் காஷ்மீரில் சுட்டுட்டு இருந்தவங்கலாம் போராளின்னு சொன்னானுங்க, தீவிரவாதிகளில் போராளின்னு சொன்னாங்க. அவங்க இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிட்டான்றதுக்காக இஸ்லாமியர் மேலே விருப்பு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருமாவளவன். இப்போ இப்படி ஒரு வன்மம் பரவுதில்லை. இந்த வன்மத்துக்கு எதிராக திருமா பேசியது சரி, நாங்கள் திருமா பக்கம் நிற்கிறோம்னு எவ்வளவு குரல்கள் வெளியில் வந்தன. இல்லை இது அதான் ஏன் வரலை, அது வராமல் இருக்குது இல்லை, அதை தான் அவன் விரும்புகிறான். இது வராமல் இருக்கணும்னு அவன் விரும்புகிறான். அதில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கிறான் அப்படின்றது தான் ஆபத்தான ஒரு போக்கு. இவ்வளவு நாளும் ரொம்ப காத்திரமாக விமர்சித்து கொண்டிருந்த ஒரு கூட்டமே கூட இந்த பகல்காம் அட்டாக் வந்ததற்கு பிறகும், அல்லது வந்து இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையாக பாகிஸ்தானின் 4 இடங்கள், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் 5 இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு ஒரு பெரிய மயான அமைதியை பார்க்க முடிகிறது. இது நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம கவனமாக சொல்லணும்.
நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம இதில் மாட்டிடக்கூடாது, நம்ம இதில் ஏதாவது சொன்னோம் அப்படின்னா ஏதாவது சிக்கலாயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தை எல்லோருக்கும் கடத்தி இருக்கிறார்கள். அந்த பயத்தை கடத்திய அந்த சூழல் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதுதான் ஒரு பெரிய மயான அமைதிக்கு காரணமாக இருக்கிறது இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டுடைய சூழல் வேறையாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் ஐசோலேட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவை பேச முடியாது. அப்போ இந்தியா முழுக்க என்ன சூழல் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. திருமாவளவன் மீது இப்போ இங்கே பரப்பின சங்கியல் வதந்தியை தானே பார்க்குறோம். இன்னும் அங்கெல்லாம் பரப்பிட்டு இருப்பான். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமான்னு அங்கெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறான். அங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது இருக்குல்ல. அங்கே வந்து ஒரு பெரிய மயான அமைதி ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டான். இவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட அதே குற்றச்சாட்டை வச்சார். செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்குது, மோடி வந்து பயணத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறார், அவருக்கு அந்த மாதிரி தகவல் வந்துருக்குது. அப்போ அவர் பாதுகாக்கப்பட்ட போது ஏன் மக்கள் பாதுகாக்கப்படலன்ற கேள்வி அவர் எழுப்பினார். ஆனால் அதுக்கப்புறம் அதை ஒரு சார்ஜாக வச்சு அதுக்கு உரிய விளக்கம் கேட்கறதுக்காக போராடுறது அப்படின்றது இல்லை. அதுதானே ஜஸ்டிஸ். இது நடந்ததுக்கு காரணம் தான். அப்போ அதுக்குரியவர்கள் தண்டிக்கப்படணும்ல. அதை நோக்கி ஏன் போல இது இல்லை, அதை நோக்கி போயிருக்கணும். அதை நோக்கி வந்து குடிமை சமூகத்துக்கும் அந்த கேள்வி எழுப்புவதற்கான கடமை இருக்கிறது. ஆனால் சமூக வலைதளத்தில் பரப்பக்கூடிய அந்த வெறுப்பு வந்து ஒரு பெரிய அளவுக்கான மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. பீகார் எலெக்ஷனாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களின் காரணமாக இது நமக்கு எதிராக திரும்பி விடுமோன்னு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயம் இருக்கிறதா அப்படின்றது வந்து அது அவங்க தான் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கிறது. நாம் ஒரு அப்சர்வராக இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. அதை நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இந்த சார்ஜஸை மவுண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்சிகளிடம் ஒரு பெரிய ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஒற்றுமை தலைமை அளவில் மட்டும் இருந்தால் பத்தாது. அதை தாண்டி கேடர் அளவுலையும் சரி, கேடருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அளவுலையும் சரி ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருந்தால் ஒழிய இந்த விஷயங்களை ஸ்ட்ராங்காக கவுண்டர் பண்ணுறதுன்றது கஷ்டம். உதாரணத்திற்கு ராகுல் காந்தி வந்து ஒன்றும் இல்லை, இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சில முக்கியமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்னென்ன முன்வைக்கிறாங்க? இந்தியாவில் வந்து அதிகார பகிர்வு, பொருளாதார சமத்துவம், இதையெல்லாம் முன்வச்சு கணக்கெடுப்பெல்லாம் பேசுனாங்க. அப்படி பேசிய பொழுது அதற்கு ஆதரவாக வந்த வினைகள் எவ்வளவு, எதிராக வந்த வினைகள் எவ்வளவு அப்படின்ற ஒரு கணக்கிலிருந்து அதற்கு பிறகு அது என்னவா மாறி இருக்கிறது. ராகுல் காந்தி சமீபத்தில் பல்வேறு கருத்துக்களை சாதி ரீதியான கணக்கெடுப்பு பற்றியாக இருக்கட்டும் அல்லது பல விஷயங்களை பற்றியாக இருக்கட்டும் தொடர்ந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். அதற்கு சமூகத்திலிருந்து வந்த ஆதரவு இருக்குல்ல, அது வந்து ராகுல் காந்தியை தொடர்ந்து பேச தூண்டுவதற்கு போதுமானதாக இல்லையா அப்படின்ற கேள்வியை நம்ம சேர்த்தா எழுப்பணும். நம்ம தமிழ்நாட்டின் குரலை மட்டும் பார்க்கணும். தமிழ்நாட்டின் குரல் வந்து அவரின் பக்கம் நிற்கிறது, திருமா பக்கம் நிற்கிறது, ராகுல் பக்கம் நிற்கிறது, கார்கே பக்கம் நிற்கிறது. ஆனால் மற்ற இடங்கள்லேருந்து அந்த ஆதரவு இல்லை. அப்போ கீழே ஒன்று நடக்குது, மேலே ஒன்று நடக்குது, நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குன்றதை பார்க்க முடியுது. அந்த கேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, அந்த கேப்பில் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய வேலை வந்து காங்கிரஸ்ன்ற ஒரு பெரிய பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய வேலை. அந்த வேலை நடக்காத பொழுது ராகுல் இந்த கருத்தை சொல்லுவது அப்படின்றது ராகுல் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானது. அப்போ அதனால் ராகுல் மாறுகிறாரா அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியது. இது காங்கிரஸினுடைய வளர்ச்சி போக்குகளிலிருந்து இதை நம்ம பேச வேண்டியது இருக்குது. ராகுல் ஏன் இதை பேசலை, கார்கே ஏன் இதை பேசலை அப்படின்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை பிரிட்ஜ் பண்ணுவதற்கான ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கான வேலையை அந்த கட்சி தொடர்ந்து செய்ய முயற்சிக்கிறது. ஆனால் அதில் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போது அதிலிருந்து தான் அதை பேசணும். மக்கள் இயக்கங்களுக்கெல்லாம், தேர்தலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறுப்பதற்கான தொடர் கண்காணிப்பு வேலைகள் எல்லாம் நடந்ததோ அதே வேலைகள் இன்றைக்கு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதையும் சேர்த்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் இந்த சூழல் ரொம்ப ஆபத்தானதாக போகுது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் என்கின்ற பெயரால் எவ்வளவு தடைகளை இவர்கள் உருவாக்க பார்க்கிறார். காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ரெசல்யூஷன் போட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணுவோன்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் ஐபிஎல் ஹோல்டு பண்ணுறதுக்கான முடிவை அமித்ஷா மையம் எடுக்கவே மாட்டார். ஐபிஎல் இன்னும் நடந்துட்டு இருக்குது, பிளே ஆஃப்ஸ் இன்னும் நடந்துட்டு இருக்குது. என்ன ஆச்சு இப்போ ஐபிஎல்? என்ன ஆச்சு ஐபிஎல்? ஏன் இன்னும் நடக்குது? சமூகம் கொண்டாடிட்டு இருக்கே ஐபிஎல்ல, அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஐபிஎல்லை நிறுத்திருக்கணும்ல. இன்றைக்கு இப்படி ஒரு சூழல் இருக்குது, சமூகம் கொண்டாடலாமான்னு டெல்லியிலையும் கான்பூர்லையும் மற்ற இடங்கள்லையும் வந்து லைட்டை பூரா அமர்த்தி விட்டுட்டு யாருமே வெளியே வராதிங்கன்னு வீட்டில் அடக்கி வைக்கிறாங்க. சென்னை உட்பட மாற்று இடத்துல நடக்குது. கிரவுண்டு மட்டும் அப்படியே இருக்கு, கிரிக்கெட் கிரவுண்டு மட்டும் வெளிச்சமாக இருக்கிறது, அங்கே மட்டும் எந்த இதுவுமே நடக்கலை. அதை மட்டும் தேசபக்திக்கான கேள்வியே வரலை அப்படின்னா இதுதான் பிரச்சனை. இப்போ இவனுக்கு தேசபக்தி பற்றின கேள்வியே கிடையாது. ஆனால் இவன் என்ன சொன்னாலும் அவனுடைய தேசபக்தியை கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ட்ரால் ஆர்மி இயங்கி கொண்டே இருக்கிறது. இந்தியா நடத்தின சிந்தூர் அட்டாக், அதுக்கப்புறமேட்டு பாகிஸ்தான் மறுபடியும் வந்து பூஞ்சியில் நடத்தியிருக்குது. ரெண்டாவது பஞ்சாப் பகுதியில் வந்து ஒரு மிசைல் அமைச்சதாகவும் அதை இந்தியா விழுத்தினதாகவும் செய்திகள் வருது. இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதுவும் சொல்லலை. இப்படி வந்து தொடர்ச்சியாக இங்கேருந்து அங்கேருந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது இது நிற்குமா, போரா தொடருமா அப்படின்ற ஒரு அபாயம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த நிலையில் வந்து
அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து எடப்பாடி ஆணையிட்டா என் தலைமையில் 1000 பேரை கூப்பிட்டு போய் 10 நாள் துப்பாக்கி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தான் கூட போர் செய்ய தயாருன்றாரு. இது எப்படி அது உணர்வுபூர்வமாக பேசுகிறான்னு எடுத்துக்கிறதா, இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இதில் என்ன உணர்வு வேண்டி கிடக்குது? அவர் மட்டும் இல்லை, நயினார் நாகேந்திரனும் போருக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ இவங்க பூரா என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு 10 பேரை முதல்ல நீங்கள் போங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க, அதற்கு பிறகு வந்து மற்றவங்களை கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. இல்லை, அவங்க போகணுன்னு ஆசைப்பட்றாங்கல்ல, ஏன் போகக்கூடாது? மோடி வந்து எதையும் செய்யக்கூடியவர் இல்லையா, அசாத்தியமானதை சாத்தியப்படுத்தக்கூடியவர் தானே மோடி. இப்போ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்தியா முழுக்க இப்படி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே நிறைய வேலைகள் இருக்குல்ல, பார்டரில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையில் இவங்களெல்லாம் கொண்டு போய், இப்போ ராஜேந்திர பாலாஜிக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆவினில் பால்கோவா வாங்கிட்டு போனதுக்கே இன்னும் அவர் கணக்கு காட்டலை. அப்போ அதெல்லாம் கணக்கு காட்டாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த தேசபக்தி ட்ராமா. எப்படி அதிமுக தன்னுடைய வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பாஜகவை ஆதரித்து ஒரு ட்ராமா போடுதோ, அதே போல் ராஜேந்திர பாலாஜி போன்ற நபர்களும் கூட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த தேசபக்தி ட்ராமாவை அவங்க அரங்கேற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியிலிருந்து இந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஏதாவது அர்த்தம் உள்ளதாக இருக்கிறதா? 10 பேரை கூட்டிகிட்டு போய் நான் ராணுவ பயிற்சி 100 பேர் 1000 பேரா 1000 பேரை கூட்டிகிட்டு போய் நான் ராணுவ பயிற்சி எடுத்துகிட்டு எல்லைக்கு போக போகிறேன் அப்படின்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டளை வேற இடணுமா? இல்லை, இது ஒரு பக்கம் கேலியாக இருந்தாலும் அருணா பேசுகிற அவர் தூண்டுற வரைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏற்கனவே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் தான் ராஜேந்திர பாலாஜி. தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்களை பற்றிய கேள்வி வரும் பொழுது அவங்க பூரா பாகிஸ்தானுக்கு போட்டுன்னு பேசினவர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி. மோடி எங்கள் டாடின்னு பேசினவர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி. இது ராமராஜ்யம் தான் பேசினவர் இந்த ராஜேந்திர பாலாஜி. இந்த ராஜேந்திர பாலாஜின்ற நபர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகின்ற வகையில் இப்போ இல்லை, கடந்த 4 ஆண்டுகளாக பேசியிருக்கிறார். நடுவில் கொஞ்ச நாள் இந்த கேஸ் வந்ததுனால பெங்களூர் பக்கம் தப்பிச்சு போனார். போலீஸ் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் ஜும்லா காட்டிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. மறுபடியும் இஸ்லாமிய வெறுப்பை அவர் பரப்புறாரு. இப்போ இதை வந்து இஸ்லாமிய வெறுப்பை கிரவுண்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான கோமாளிகளை பயன்படுத்துகிறார்கள். நாம் உண்மையிலே அவர்களை கோமாளிகளாக நினைத்தாலும் கூட இந்த கோமாளி கூட்டம் பேசுவதையும் கேட்பதற்கு ஒரு குரூப் வந்து தயாராக இருக்கிறது. ஓ ஆமாம், நம்மளும் அப்படி போகிறதுக்கு தயாராக, இப்போ போகிறதுக்கு தயாராகிறேன்னு பேசுகிறானே, யாராவது நாளைக்கு காலையில் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டினா ஏறி போவான்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, போர் நடக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்கிறானே, பக்கத்து வீட்டில் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை, ரோட்டில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போய் தடுத்து நிறுத்துறதுக்கே வக்கில்லாத இவங்க தான் எல்லையில் போய் பாகிஸ்தான் இராணுவத்தை நிப்பாட்டி சண்டை போட போகிறாங்களா? இப்போ இது வந்து இதை தான் அந்த ஆணாதிக்க மனநிலை அப்படின்றது. நான் எல்லைக்கு போக போகிறேன், நான் இராணுவம். அது கொஞ்சம் பாஜக கிட்டேயும் கூட்டணி விஷயத்தில் காமிச்சிருக்கலாம். பாஜக விஷயத்தில் கூட்டணி வைத்தது வந்து அது அவங்களே சொல்லுவாங்க, குருமூர்த்தியின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் அது வேறையா சொல்லலாம். ஆனால் இந்த ஆதிக்க உணர்வு அப்படின்றது வந்து பாஜகவை தாண்டியதாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற உணர்வு. நல்லா படித்தவனா, நல்ல வேலைக்கு போகிறவனா, நல்ல ஜாலியாக இருக்கிறான். ஆனால் டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வச்சு, ஆஹா பாருங்கள் என் பாரதத்தின் பெருமை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போகிறான். இவன்லாம் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா போர் வரணும்னு எதிர்பார்க்குறான். இவன் என்ன நினச்சிட்டான்னா, போர்னா இங்கேருந்து அங்கே சுட்டு பாகிஸ்தானை காலி பண்ணிடுவோம். இப்போ இது வந்து ஒரு அசாத்தியமான பெருமித உணர்வு. நான் தாண்டா பெரியாள், நான் அடித்தா அவன் காலிடா அப்படின்ற ஒரு மிதப்புலேருந்து வருது. அது அப்படி தான் நடக்குமா அப்படின்னா அப்படி நடக்காது. இப்போ ரஷ்யா கூட தான் நினச்சது, நம்மளை விடையாட அந்த உக்ரைன் ஆள், நம்ம அடித்தோம்னா அந்த உக்ரைன் தாங்குவானான்னு நினச்சான். உக்ரைன் இன்னும் நிற்கிதே, இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்குதே. அப்போ ரஷ்யா மாதிரியான அமெரிக்காவுக்கு இணையான அணு ஆயுதங்களையும் அமெரிக்காவுக்கு இணையான எல்லா விதத்திலையும் சமமான வந்து போட்டியாளராக இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் மாதிரியான இத்தினூண்டு நாடு, இந்தியா அளவுக்கு கூட இல்லை, இலங்கை அளவுக்கு இத்தினூண்டா இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்னும் சண்டை போடுறான் போட்டுக்கிட்டே இருக்கிறான். சரி, இஸ்ரேல் பாலஸ்தீன் எடுத்துங்க, அவனுக்கெல்லாம் உலகத்தில் எந்த நாடுமே ஆதரவு கிடையாது, அவன் கிடக்கிறான் தீவிரவாதி பையன் இஸ்ரேல்காரன் நினச்சி பாலஸ்தீன் மேலே குண்டு போடுறேன்னு ஆரம்பித்தான். முடிஞ்சதா போர்? அப்போ இந்தியா மாதிரியான ஒரு அணு ஆயுத சக்தியும் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு அணு ஆயுத சக்தியும் மோதிக்குது அப்படின்னா அது அவ்வளவு பாகிஸ்தான் வைத்திருக்க இங்கேருந்து வீசுகிற குண்டு எங்கே போய் விழுகுதுன்றது ரெண்டாவது, அவன் வீசுகிற குண்டு இங்கே எங்கே வந்து விழுகுன்றது ஒரு கணக்கு இருக்குல்ல. நம்ம வீசுகிற குண்டு அங்கே பலுச்சிஸ்தான் போய் தாக்கும், நம்ம வீசுகிற குண்டு லாகூரை போய் தாக்கும், நம்ம வீசுகிற குண்டு பாகிஸ்தானுடைய ஆப்கானிஸ்தானின் அடுத்த கட்ட எல்லையை போய் தாக்கும், எல்லாம் தாக்கட்டும் ரைட்டு. அவன் ஒரு குண்டு வீசுனா மும்பையில் மகாராஷ்டிராவில் மும்பையை காலி பண்ணலாமே, அதுக்கு என்ன பதில்? அப்போது இங்கே மட்டும் மும்பையை தாக்குனா தான் பொருளாதார சீரழிவுன்ற அவசியமே இல்லையே. 2 இராணுவமும் கார்கில் மாதிரியான போர்களை இப்போ நடத்த முடியுமா? அந்த போர்களை நடத்த ஆரம்பித்தா இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில்
பணவீக்கம் என்பது கொடூரமானதாக மாறி இந்தியா இலங்கையை போன்ற ஒரு பெரிய சீரழிவு பொருளாதாரத்தை, ஏற்கனவே இந்த பொருளாதாரம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. இதில் போர்னு ஒன்றெல்லாம் நடத்துவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு எந்த திராணியும் கிடையாது, நடத்தவும் மாட்டார்கள். அப்படி நடத்தினால் இந்தியர்கள் அத்தனை பேரின் தலையும் அடகு வைத்துத்தான் அந்த போரை நடத்தணும். அப்படி ஒரு போர் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் உண்மையான தேச விரோதிகள், அப்படியான போரை விரும்புகிறவர்கள் தான் தேச விரோதிகளை தவிர மற்றவங்க கிடையாது. ஒரு ஊரில் ரெண்டு குரூப்புக்கு நடுவில் சண்டை வந்துருச்சுன்னா அந்த ஊரோட பொருளாதாரம் எவ்வளோ பாதிக்கப்படுது, அந்த ஊரினுடைய அமைதி எவ்வளோ பாதிக்கப்படுது. ஒரு நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதத்தை நாடு முழுக்க நிகழ்த்தும். இன்னொன்று இந்த போர் விரும்பிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த போர் விரும்பிகள் நாளைக்கு என்ன செய்வான் அப்படின்னா, இவன் எல்லாரும் மாற மாட்டான், இவன் எல்லாம் பயந்தாங்குழி பைய சமூகத்தில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் லாய்க்கு. ஆனால் இதில் ஒரு குரூப் என்ன ஆகும் அப்படின்னா, ஆமாடா நான் நடத்தி காட்டுறேன்டான்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரை போய் தாக்குவான். அவனுடைய கோழைத்தனத்தை மறைத்துக் கொள்வதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியரை போய் தாக்குவான். அதைத்தான் எச் ராஜா விரும்புகிறார், அதைத்தான் அர்ணாப் கோஸ்வாமி விரும்புகிறான், அதைத்தான் ராஜேந்திர பாலாஜியும் செய்ய விரும்புகிறார். இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.